வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து எல்கேஜி குழந்தை உயிரிழப்பு. கழிவறைக்கு சென்றபோது தவறி விழுந்து உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம். விக்கிரவாண்டியில் குழந்தை உயிரிழப்புக்கு காரணமான பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை உப்புளிப்பாளையம் மேம்பாலத்தில் விபத்துக்குள்ளான எரிவாயு டேங்கர் லாரியை மீட்கும் பணி நிறைவு. 9 மணி நேர கடும் போராட்டத்திற்கு பின்பு பத்திரமாக மீட்கப்பட்டதால் மக்கள் நிம்மதி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த ரெய்டில் ஒரு டிராவல் பேக் உட்பட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். வேலூர் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சாவி இல்லாததால் பல மணி நேரம் அதிகாரிகள் காத்திருந்த நிலையில் பிற்பகல் 2:30 மணிக்கு ரைடு தொடங்கியது. அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் அமலாக்கத்துறையினருக்கு கொண்டு செல்லப்பட்ட உணவு பொட்டலங்களை சோதனையிட்ட திமுக வழக்கறிஞர்கள். வேறு ஏதேனும் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்ற சந்தேகத்தின் பேரில் சோதனை. அமைச்சர் துரைமுருகனை தொடர்ந்து அவரது மகனும் திமுக எம்பியுமான கதிரானந்த் வீட்டிலும் அமலாக்கத்துறை ரைடு. 4 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அதிகாரிகள் தீவிர சோதனை. தனது வீட்டில் அமலாக்கத்துறை எதற்காக சோதனை நடத்துகிறது என தெரியவில்லை. சென்னையில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் அமைச்சர் துரைமுருகன். காட்பாடியில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவது குறித்து ஆலோசனை என தகவல். தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் தொடக்கம். வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்து வரும் ரேஷன் ஊழியர்கள். நாமக்கல்லில் பொங்கல் கரும்பு ஒன்றுக்கு 23 ரூபாய் மட்டுமே கொடுக்க முடியும் என அதிகாரிகள் கூறுவதாக தகவல். அரசு 35 ரூபாய் நிர்ணயம் செய்த நிலையில் அதிகாரிகளின் செயலால் விவசாயிகள் அதிருப்தி. அரசு 23 ரூபா தான் விவசாயிகளுக்கு கொடுப்போம். அந்த 23 ரூபாயில கரும்பு புடுங்கி வண்டியில ஏற்றி கொடுத்துறதாட 23 ரூபா. இந்த தொகை எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது தான். இருந்தாலும் இந்த கரும்பை விவசாயம் பண்ணிட்டோம்.
இந்த கரும்பை வந்து நாங்கள் மறுபடியும் விற்க முடியாது. பொங்கல் முடிஞ்சதுன்னா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அடுத்த முறையாவது விவசாயிகளுடைய நலன் கருதி அரசு எங்களுக்கு ஒரு 28 ரூபாயா பண்ணி கொடுக்கணும்னு அரசை தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் கடந்த 40 மாதங்களில் 1666 புதிய நியாய விலை கடைகள் திறப்பு. 100 ரூபாய் மதிப்பீட்டில் 230 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தகவல். தலைநகர் டெல்லியில் நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டங்கள் உட்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு புதிய குடியிருப்புக்கான சாவிகளையும் வழங்கினார். இந்தியாவை உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்றும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். டெல்லி நலத்திட்ட தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. தனக்காக இதுவரை ஒரு வீடு கூட கட்டிக்கொண்டது இல்லை என பிரதமர் மோடி உருக்கம். மக்களுக்கு வீடு கொடுப்பதே தனது கனவு எனவும் பெருமிதம். சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியுடன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு. சட்டப்பேரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை நீக்கி மேத்யூ தரப்பில் புதிய மனு தாக்கல். பொது மேடையில் உதவியாளரை தரக்குறைவாக திட்டிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். பேப்பரை எடுத்து வராததால் ஆத்திரமடைந்து ஒருமையில் பேசியதால் சலசலப்பு. கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே பரசுராமங்க எறும்படாடானே பேப்பருங்க. அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தடையை மீறி பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தாய்மார்களுக்கு நீதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மிளகாய் வற்றலை இடித்து கண்ணகி சிலைக்கு பூசி போராட்டம். கையில் சிலம்புடன் கண்ணகி வேடமிட்ட பாஜக பெண் நிர்வாகி நீதி வேண்டுமென முழக்கம். போராட்டம் நடத்துவதற்கு திமுக அரசு அனுமதி கொடுப்பதில்லை. மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி குஷ்பு குற்றச்சாட்டு. மதுரையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை மண்டபத்தில் அடைத்து வைத்த போலீசார். அதே மண்டபத்தில் ஆடுகளும் அடைக்கப்பட்டதால் பாஜகவினர் கடும் எதிர்ப்பு. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என அமைச்சர் தாமோ அன்பரசன் பெருமிதம். உள்ளாட்சி சம்பவத்திற்காக போராட்டம் நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது அதிமுக அரசு எனவும் விமர்சனம். எதிர்கட்சிக்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா போன ஆட்சியில பொள்ளாச்சி கதல் என்னாச்சு, நாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணோம், இந்த நடவடிக்கை எடுத்தாங்களா? எதிர்கட்சி தான் அப்படியே சொல்லுவோம். நான் இது பெண்களுக்காக பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான்.
டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மேலூரில் மதிமுக ஆர்ப்பாட்டம். வைகோ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஜெயிச்சிருக்கிறோம். என் விரட்டி அடித்த போராளி மக்கள் மீது ஏன் இவ்வளவு வன்மம்? சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்த பாமக தலைவர் அன்புமணி திட்டம். 3வது நாளாக டெல்டா மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை. சென்னையில் வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. 18 இடங்களில் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் விழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு அலங்காநல்லூர், பாலமேடு பகுதிகளில் கால்கோள் விழா. அமைச்சர் மூர்த்தி, விழா கமிட்டியினர் பங்கேற்பு. ஆண்டில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் தீவிரம். மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகள் தயாரித்த பொருட்களை ஊழல் செய்த விவகாரம். சென்னை, சேலம், மதுரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை. மன்மோகன் சிங்கிற்கு நினைவகம் அமைக்க 2 இடங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். டெல்லி ஏக்தா ஸ்தல், விஜய்காட் ஆகிய 2 இடங்களில் ஒன்றில் நினைவிடம் அமையும் என மத்திய அரசு தகவல். மத்திய பாஜக அரசால் இந்திய இளைஞர்களின் எதிர்காலம் அழிக்கப்படுகிறது. ஏகலைவனின் கட்டை விரல் வெட்டப்பட்டது போல இளைஞர்களின் கட்டை விரல்களும் வெட்டப்படுவதாக ராகுல் காந்தி காட்டம். அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்க முயற்சி. பாஜக மீது ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் குற்றச்சாட்டு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சரணகோஷம் விண்ணை பிளக்க சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். கோழிக்கோட்டிலிருந்து துபாய் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அவசரமாக தரையிறக்கம். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. மணிப்பூரின் 19வது ஆளுநராக மத்திய உள்துறை முன்னாள் செயலர் அஜய்குமார் பல்லா பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார். அதானி மீதான லஞ்சம் தொடர்புடைய வழக்குகளை ஒரே நீதிபதி அமர்வு விசாரிக்க நியூயார்க் நீதிமன்றம் உத்தரவு. அனைத்து வழக்குகளும் தனித்தனியே விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் என தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழைக்கு வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 185 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 9 ரன்கள் சேர்ப்பு.